ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ரீபார்ன் ரிவெஞ்ச் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சூப்பரான ஸ்டோரி. நம்ம ஹீரோயின் எடுத்தோன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கேக் பாக்ஸ் இருக்குது. அந்த கேக் பாக்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு பழசு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கேக்கை எடுத்துகிட்டு போய் குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்ல போகிறக்குள்ள ஒரு ஷீட் கொடுத்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுன்னு சொன்னோன்னே அவரை தயங்கிட்ட, என்ன இப்படி சொல்கிறீங்க, இன்றைக்கி நம்ம குழந்தையோட பிறந்த நாள், அவளுக்கு 2 பேர் 3 பேர் சேர்ந்து நம்ம கேக்கு வெட்டணும், ரொம்ப ஆர்வலாக காத்துட்ருக்கா, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மாமியார்கார் இவரை வந்துட்டு, உன் பிள்ளையும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சா இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீ சைன் பண்ணி தான் ஆகணும், அவளாட்டி அவள் நீ எங்கேயுமே பார்க்க முடியாததுக்கு உங்களுக்கு ஏன் எங்கள் மேலே இவ்வளோ கோவம், அவங்க 2 பேரும் க்ளோஸாகவே ஆகலை, உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொன்னேன்னா பார்க்க விருப்பமில்லை சொல்கிறேன், நான் அம்மா வீட்டில் வச்சு தானே பார்த்துக்கிட்டேன், எல்லாத்தையும் பிரிச்சுட்டு எங்களையும் பிரிச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டோன்னா, இங்கே பாரு நம்ம ஹீரோ சொல்கிறார், நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதுதான் தண்டனை, ஒரு நாள் என் கூட இருந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு எனக்கு எப்படி இப்படிலாம் பேச மனசு வருது, நான் உன் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணுறதா இருந்தது, தப்பெல்லாம் உன்னோடது, நீ இதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் போயிடுவார். நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருப்பா, மாமியார்காரி வருவா, ஒழுங்காக உன்னையும் குழந்தையும் பார்த்துக்கோ, நீ கேட்க கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறா, எங்கள் மூஞ்சியை இனிமேல் முடிக்கக்கூடாது கிளம்பிடுன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வரா. உடனே அழுகி தொடச்சிட்டு, இல்லை நான் உனக்காக வாழ போகிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே தங்கமே, உனக்கு எப்படியாவது வந்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நைட் ஆகிடுச்சு, மழை வருது. அப்போது பார்த்தா மேலேருந்து டொம்முன்னு சவுண்டுக்கு திரும்பி பார்த்தா அவளோட மக மேலேருந்து கீழே விழுந்துட்டா. ஐயோ மகளே என்னாச்சுன்னு சொல்லி பரிதவிப்பாக போய் கேட்டோன்னு அந்த குழந்தை சொல்லுது, அம்மா அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு எப்பவுமே புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டியும் தாத்தாவும், ப்ளீஸ்மா நான் போய்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு கவலைப்படாத, அடுத்த ஜென்மம் இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு தான் மகளாக பிறக்கணும், ஐ எம் சாரிம்மா, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த குழந்தை செத்து போயிடுது. ஐயோ என் மகளே சொல்லிட்டு அழுன்னு அழுகிறா. மேலே போய் பார்த்தா அவங்க அப்பாவும் மகளும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, அவளை எப்படியோ பிளான் பண்ணி அந்த ரூமுக்கு அனுப்பியாச்சு, எனக்கு வந்து குழந்தை பிறக்காது, அதுக்காக தான் இந்த சனியை வந்து பெற்றுக்க சொல்லிச்சு, ஆனால் இப்போ இதுவே சேர்ந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, விடுங்க இவ்வளோ போட்டு தள்ளியாச்சு, நீ அடுத்து அவங்க அம்மா கரையை போட்டு தள்ளிட்டா நம்ம சொத்து மொத்தம் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி. இவ்வளோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்குறாங்க. நீ இப்படி மேலே வந்துன்னு கேட்டதுக்கு, ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு ஒரு துரோகம் பண்ணீங்க, நீ இருக்கிறது எங்கள் அம்மா வீடு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரப்போ அவங்க அவளை 2 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டுறாங்க. கீழே கண்ணை முடிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா நம்ம ஹீரோயின். அப்போ சொல்கிறாரு, ஒழுங்காக நீ போய் சேரு, அதுதான் எங்களுக்கு நல்லது, உன்னை பொழப்பு இல்லாமல் ரூமுக்கு அனுப்பி வச்சு, ஆனால் அந்த குழந்தைய வச்சு நீ பிரியவே மாட்டேங்கிற, நீ பிரிஞ்சு போனதான் அவனை நான் கல்யாணம் பண்ணுறோம், அது என்னோட வாழ்க்கை, என்னோட சொத்து பற்றி எல்லாமே என்னோடது, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு கோமா பேசுகிறோன்னா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே நம்ம ஹீரோயின் செத்து போயிடுறா. திடீர்னு பார்த்தா முழிப்பு வருது, காரில் வந்துட்டுருக்க, உடனே சடன் பிரேக் போட்டு நிறுத்துறா. நான் திரும்ப பிறந்திருக்கேனா, இப்போ எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாக புரிஞ்சிடுச்சு, திரும்ப ரீபான் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ தான் அவளுக்கு திரும்ப வாழ்ந்து காட்டணும் ஒரு நம்பிக்கை வருது. எதுக்கு பெண்கள் இப்படி இருக்கணும், எப்பவும் போல் வாழ்ந்து காட்டிகிட்டே போயிடலாமே, நம்ம செத்து போய் திரும்ப பொழைச்சாதான் திரும்ப வாழணுன்ட்டு இல்லை, இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம தனியாக நம்மளோட முடிவுகள் எடுத்துகிட்டு இன்னும் சந்தோஷமாக நம்ம வாழலாம். அது நம்ம ஹீரோயினுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா புருஷன் வீட்டுக்கு போகலை, மக வீட்டுக்கே வந்துட்டா. ஏன்னா அவங்க 2 பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறங்காட்டி தான் அப்பாவோட கவனிப்பில் விட்டுருக்கா. ஆனால் அவங்க அப்பா வந்து ஸ்டெப் டாடி போல் அவன் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்காரு. இவங்க போகிறப்போ அந்த குழந்தைய வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அவளை பார்த்துட்டு உடனே நல்லா இருக்கியாம்மா எப்போ வந்தேன்னு அப்படின்னு நடிச்சிருவாங்க. இவள் அப்போ தான் உள்ளே வர வந்துட்டு குழந்தைகளை பார்த்து, என்ன தங்கம் எப்படி இருக்குது, இல்லைம்மா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, 2 நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் அவளை பார்த்துட்டே சொல்கிறேன், சரி நீ கொஞ்ச நேரம் கீழே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் நான் பேசணும், பால்கனிக்கு வாங்கங்கிறாங்க. எதுக்கு பால்கனி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ இப்போ எதுக்கு வந்துன்னு சொல்லி கேட்டோன்னா அவன் கோவம் வந்து கம்பு எடுத்துட்டு இப்போ நான் சொன்னது நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி வந்து அங்கேருந்து பொருள் எல்லாத்தையுமே கீழே தள்ளுவா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி 2 பேரும் பயந்துட்டு நடிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் என்ன சொன்னேன், வெளியே பால்கனிக்கு வாங்கன்னு சொன்னா இல்லையா, இப்போ போகிறீங்களா இல்லை எல்லாத்தையுமே அடிச்சு நொடுக்கவா, இது எல்லாமே என்னோட வீடு, இப்போ வரீங்களா இல்லையான்னு கோவமாக கேட்டேன்னா சரி வா போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் போயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் போல் நீ அடித்து கொடுமைப்படுத்துவ, இருக்கிறது என் வீடு, ஆனால் நீ அடிக்கிறது என் பொண்ணு, இப்போவே 2 பேர் கிளம்புவாங்க, இல்லாட்டி அடி விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு அப்படியே கற்றுக்கிட்டே வருவாங்க. 2 பேரும் நம்ம ஹீரோயின் அந்த கம்பு வச்சு அடிச்சு போடுவா. இல்லை நாங்கள் போயிடுறேன் விட்டுருன்ட்டு அப்போவே வெளியே போகிற மாதிரி ஆக்ட் பண்ணி வெளியே போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்தோன்னா, அம்மா உனக்கு என்னாச்சு, நீ கவலைப்படாதாங்க, நம்ம இனிமேல் நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம், உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நம்மளை யாருக்கு பிடிக்காட்டி என்ன, நம்ம யாரோட அன்புக்காகவும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் நமக்கு உண்டான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு அங்கே போகிறாங்க.
இங்கே வந்து இந்த கிழவி மாமியார்காரி உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயினும் குழந்தைய கூட்டிகிட்டு அப்போ தான் வரா. வந்துட்டு அம்மா இவ்வளோ நேரத்தில் நீ எங்கே போயிட்டு வர, உனக்கு நேரங்காலமாக வீட்டுக்கு வரங்கிற அறிவு இல்லையா, கை நீட்டி பேசுகிற. ஆமாம் இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டோன்னே உடனே கையை முறுக்கி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கிட்டே எதிர்த்து பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி விட்றா. நம்ம ஹீரோ வந்துட்டார், ஏய் என்ன பண்ணுற மம்மி மம்மி இங்கே பாருடா என்ன இப்படி தானே கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நீடிக்கடி வைக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இங்கே வான்னு சொல்லிட்டு வேலைக்காரியை வர சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வச்சுட்டு இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க, மேலேருந்து கீழே பார்த்து எனக்கு இப்போவே டைவர்ஸ் வேணும் அப்படியே தூக்கி எறிகிற ஷீட்டை, என்ன பைத்தியமா டைவர்ஸ் கேட்குற, ஆமாம் உன்னை வாழவே எனக்கு பிடிக்கல, நீ சரி என்ன ஓல்டு மேன், என்ன நான் ஓல்டு மேனா, ஆமாம் என்னோட உனக்கு வயசு அதிகம் தானே, நீ ஓல்டு மேனாக இருக்க, பார்க்க அட்ராக்டிவாக இல்லை, உனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்போவே டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறான். அதாவது அவன் டைவர்ஸ் கேட்கறக்குள்ள நம்ம டைவர்ஸ் கேட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டால் டைவர்ஸ் கேட்டுட்டான். அதில் டைவர்ஸ் கொடுக்க முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும், டைவர்ஸ் கொடுத்து என்னோட காம்போசிஷனை கொடுத்தா நானும் என் பொண்ணு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் நான் ஹீரோனுக்கு ஈகோ டச் ஆகிடுச்சு. உட்காந்துட்டு டைவர்ஸ் தர முடியாத நேரத்துக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகிறக்குள்ள இங்கே பாரு நீ இங்கேருந்து போனேன்னா என்ன நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு எனக்கு தெரியும்ல, அப்போது உன் பிள்ளை வந்து இப்போ 3rd grade படிக்கிறா, எந்த ஸ்கூல்லையுமே சேர்த்த முடியாத மாதிரி பண்ணிடுவேன், இனி நான் பயமுடுத்துறேன். அப்படி இல்லை ஸ்கூலில் சேர்த்த முடியாட்டி அப்பா இல்லாத குழந்தைங்கன்னு யாருமே அவளை மதிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு அந்த குழந்தைட்டு அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அப்பா இருக்கணுமா, இப்போ எல்லோரும் நான் அப்பா இல்லாத குழந்தை நினச்சிருவாங்கம்மா ப்ளீஸ்மா சொன்னா ஹீரோயின் வந்து என்ன பண்ணு தெரியாமல் குழந்தை சமாளிப்படுது. ஓ அப்படியா சரி அப்போ நான் இங்கே இருக்கேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி போ நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. உடனே மாமிக்காரி வந்துட்டு கையில் கட்டு போட்டிருக்கா. ஓ வந்துட்டியா, அவளுக்கு தெரியும் நீ எப்போ இருந்தாலும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன், நல்லா சீனை போடுவேன், இங்கே இருந்தாலும் அவன் நினப்ப அவளுக்கு. உடனே நீ இந்த வீட்டில் இருந்தோம்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ படிக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொடுக்குறா. அவள் அதை பார்த்துட்டா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அவள் தூங்கிட்டு இருக்கிறப்போ 4 மணிக்கு வந்து தண்ணி ஊற்றி எழுப்பி கொடும் பண்ணியிருப்பா, 3 மணிக்கு தான் படுத்திருப்பா, கொஞ்சம் நேரம் கூட இல்லாமல் புருஷனுக்கு மாமியார் கூட வேலையை நீ செய்யணும், இந்த குடும்பத்துக்கு உண்டான பழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அவளை கொடும்படுத்திருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அவள் மேலேயே தூக்கி போட்டு அப்படியா, ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது, இந்த மாதிரி கேவலமான ரூல்ஸுக்கு பதில் இனிமேல் நான் சொல்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா ஃபோன் பண்ணி அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவா. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ரூல்ஸை பார்த்துட்டு அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா, இதில் நம்ம குடும்பத்துக்குள்ள பழைய ரூல்ஸ் அது உபயோகமே இல்லை, இப்போ எதுக்கு அவள் நீ படிக்க சொல்லிட்டு இருக்கேன்னு கோமா கேட்குறப்போ ஆளுங்க வருவாங்க, இவங்களாம் யார் எதுக்கு உள்ளே வராங்க போஸ்ட்டுன்னு கத்தினோன்னா அதை காமிங்கன்னொன்னா காமிப்பா, பார்த்தியா இதெல்லாம் தான் புது ரூல்ஸ், முதல்ல மாமியாரி மருமகளுக்கு வந்து முதல்ல மரியாதை கொடுக்கணும், அதை முதல்ல நீ கற்றுக்கோ, மற்ற ரூல்ஸ் அப்போமே பார்க்கலாம், உனக்கு ரூல்ஸ் தானே வேணும், இந்த எல்லா ரூல்ஸும் இங்கே மேலே வந்து சிவத்தில் ஒட்டிடுங்க, அது எல்லாமே இனிமேல் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய தூக்கிட்டு வேலை போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டா போலையே என்ன பண்ணு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அப்போ தான் புரியுதுங்க என்னமோ தப்பு நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இதனால 7 வருஷமாக அவளை கண்டுக்கவே இல்லை, 1 night ஸ்டாண்டில் வந்து அவள் மேலே கோவமாக இருந்தார், அவங்க அம்மா இல்லாததான் பொல்லாதையும் சொல்லி அவளை கெட்டவளாகவே மாற்றி வச்சுட்டாரு, அதனால் கிட்ட கூட சீண்ட மாட்டார். இது வந்து எதுக்கு இங்கே வந்திருப்பாருனா அந்த வில்லிக்காரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா, எங்கள் அக்கா வந்து பைத்தியம் முடிச்சிடுச்சு அவளுக்கு, என்னை வந்து துரத்தி விட்டுட்டா என்னென்ன போய் பாருங்கன்னு சொல்லி அவளை மிரட்டுறதுக்கு தான் வந்திருப்பாரு. அப்போ தான் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ சரி அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு போவார். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல் அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னோன்னா ஆளுங்க யாரோ வந்தோடனே நம்ம ஹீரோயின் பயந்துருவாங்க, தூக்கத்தில் இருக்காங்களா எழுந்திரிச்சு மூஞ்சிலே கண்ணிலே குத்திடுவாங்க. நம்ம ஹீரோ கொண்டு வந்து சாப்பாடு கீழே விழுந்துரு, என்ன பண்ண நான் தான், ஆமாம் நீ எதுக்கு வந்த, நீ டென்ஷனாக வந்துட்ட சாப்பிடாம போனால் உனக்கு கொடுக்கலான்ட்டு வந்தேன், ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கு கண் தேய்ச்சிட்டு கத்துறப்போ நம்ம ஹீரோயின் பழசு நினச்சி பார்க்குறாங்க. இவங்க இப்படி தான் பசியோடு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் போய் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவங்க வேண்டவே வேண்டான்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க, கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து சிரிப்பு வந்துடுது, இங்கே பாரு எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ இங்கேயுமே ரூமுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்கே ஒழுங்காக கதவு தர நீ எதுக்கு வெளியே தள்ளி விட்டோன்னு சொல்லி கேட்டோன்னே நீ இனிமேல் எங்களுக்கு தேவையே இல்லை, நீ ரூமுக்குள்ளேயே நீ வரக்கூடாது ஒழுங்காக போயிட்டு நம்ம ஹீரோயின் கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வெளியில தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது வேலைக்கார பொண்ணு வேற பார்த்துருச்சு, என்ன சார் இங்கே பண்ணுறீங்க, மேடம் வெளியே துரத்தி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தட்டினா அவள் திறக்கல, ஜூஸ் கொண்டு வந்தா குடிச்சிட்டா, இப்போ தூங்க போயிட்டா, நீ இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு உளறிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அசிஸ்டன்ட் வந்து ஐயோ சார் என்ன கண்ணெல்லாம் வாங்கிடுச்சு, உங்களை யாரும் அடிச்சிட்டாங்க போல, யாரும் அடிக்கல, நான் மரத்தில் முடிட்டேன், என்ன மரத்தில் முடிட்டீங்க, இப்போவே அந்த மரத்தை நான் வெட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் பண்ணதான் ஞாபகம் வருது, அடிச்சதில் ஞாபகம் வந்து நீங்கள் பாரு ஒழுங்கு வேலை போய் பாரு, அதிக பிரசிங்க தரமெல்லாம் பேசிகிட்டு இருக்காத நம்ம ஹீரோ கோமா சொன்னாங்கட்டு அவன் போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வேற வந்துட்டு பிரதர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்காந்துட்டு அப்படியே தடவரா, நீ அவளை சீக்கிரம் டைவர்ஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதுதான் வேணும், என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டு இங்கே பாரு நீ என்ன சேவ் பண்ண, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் பண்ண அவ்வளோதான் பண்ணுவேன், அதனால் ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அவன் சரி சரின்ட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ வந்து டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம பிஏ வராரு, சார் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மளோட
ப்ராஜெக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே முக்கியமானவங்க வந்து வராங்க, பெரிய ஆளுங்க அவங்க அப்படின்றதுக்கு சரி ஃபேமிலி டின்னர் வந்து ஏற்பாடு பண்ணிடலாம், அவங்கள வர சொல்லிடுன்ட்டு போகிறாங்க. நைட் டைம் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இன்றைக்கி வந்து முக்கியமான ஃபேமிலி டின்னர் இருக்குமா, இல்லை ஏற்பாடும் பண்ணிடுறேன்னா நம்ம ஹீரோயின் ஓகே சரின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து எல்லா ஏற்பாடும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெல்கம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே பார்ட்டி, அரகுற ட்ரெஸ் போட்டு 4-5 பாய்ஸோட சூப்பராக பாட்டெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு செம்மையாக டான்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே வராங்க. அந்த நேரம் மாமியார்காரி வந்து இங்கே என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்டோன்னே, என்னையவே எதிர்த்து பேசியான்னு பலான மாமியார்காரிக்கு ஒரு அடி. என்னடி என்னையும் அடிச்சுட்டுங்கிறதுக்கு, ஆமாம் எங்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு உனக்கு என்ன தைரியம் இருக்குது, என்னை இப்படிலாம் பேசுவியா நீலாம் பொம்பளையோ அப்படி இப்படின்னு சொல்லி 2 டைம் அடி விட்றாங்க. இப்படி பாரு என் பையன் வந்து என்ன பண்ண போகிறான்னு பாரு உன்னை அப்படின்னு சொன்னோன்னா, உன் பையன் எவன் வேணா வரட்டும், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அப்புறம் தண்ணியில் தத்தளிக்கிறத பார்த்து அவளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவள் மேலே உட்காந்து ரைடு போயிட்டுருக்காங்க. அவள் அழுதுகிட்டு இருக்கா, பசங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்கள வெல்கம் பண்ணிட்டு உள்ளே கூட்டிட்டு வந்து இருக்க சுச்சுவேஷன் பார்த்து அதிர்ந்து போய் இங்கே என்ன நடக்குது பாருடான்னு சொல்லிட்டு அம்மா அழுதங்காட்டி போய் தண்ணியிலேருந்து அவங்கள துடைக்க வந்து கோட்டெல்லாம் கொளுட்டு இங்கே என்ன தான் நடக்குது ஹீரோயின் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் போய் பெட்டில் படுத்துப்பாங்க. பாருடா இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏன் கேட்டதுக்கு என்ன தலையில் இப்படி சொல்லி விட்ட விட்டு துரத்துட்டான்னு சொல்லி அழுகுறாங்க. வேலைக்காரி கூட்டு நீ முதல்ல உள்ளே கூட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. இங்கே என்னமா நடக்கிறதுக்கு அவங்க இருந்துட்டு, என்னங்க நம்ம இவரோட ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு அப்படி தான் தோணுது, இங்கே வந்து பார்த்தா இந்த அளவுக்கு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போலையே, சரி நம்மவா போயிடலாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்க முடியல, என்னென்னமோ நினச்சி வந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வெல்கம் கொடுப்பாங்கன்னு அவங்களும் நினைக்கல போல. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து இங்கே என்ன தான் நடக்குது, ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பாரு நீ என்கிட்ட கேள்வி கேட்குறது உனக்கு உரிமை இல்லவே இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, நான் கேள்வி கேட்காம வேறு யார் கேட்பா, இது என் வீடு நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ண, ஒழுங்காக சொல்லுனதுக்கு இங்கே பாரு என்ன உனக்கு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கே என்ன நடக்க சொல்லி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நிறைய ஆம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் இது எதாவது தெரியலன்னு கேட்டதுக்கு அவங்க மாமியாக்காரி விட்டாங்க. பாருடா இப்படி தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்னா, ஏன்டா நீங்கள் கொடுக்குற 1000-2000க்கு இப்படி தான் பண்ண முடியும், அதில் எங்கள் 2 பேரோட செலவையும் பார்த்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துட்டு நான் இப்படி பண்ண வேண்டாமான்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து கோமா திட்டுறாங்க, வார செலவுக்கு 2000-3000 கொடுக்குறீங்க, அப்புறம் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு என்ன பண்ண முடியும் கேட்டால் நம்ம ஹீரோக்கு வந்து ஆச்சரியமாயிடுது. என்னம்மா சொல்கிறேன், நான் மாதம் 3 மில்லியன் கொடுக்குறேன், இவனே இப்படி சொல்லிட்டு இருக்காதுக்கு நம்ம வெள்ளிக்காரி யோசிக்கிறா மாமியார்காரி. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து தலையை தொடச்சிட்டு இருப்பாளா, வந்து எட்டி உதச்சி ஒழுங்காக என் பையன் கொடுத்த காசு கொடுக்குறதுக்கு, அம்மா எங்கள் 2 பேர் செலவுக்கு வீட்டு சாமானத்துக்கு இதுதான் கொடுத்துருக்காரு, இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறது, இருக்கிறதுக்கு செலவு பண்ணாமல் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடித்து உதச்சி வாங்கிட்டு போயிடுவார். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இல்லைப்பா இவ பொய் சொல்கிறா, எல்லா செலவு இவ தான் பண்ணேன், ஏமாற்றிட்டு இருக்கா, ஹீரோனுக்கு இப்போ வேணா சாட்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சி வர சொல்கிறாங்க. அவளும் வந்துட்டு அவங்க ஆண்டி இது மேலே எந்த தப்பும் இல்லை, இவ தான் எல்லாம் செலவு பண்ணா, நாங்கள் இதுக்காக பில்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே இந்த பில்லுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், நம்ம ஹீரோ கேட்டோன்னே, நீ என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல, அதனால் நான் உன்னை ப்ரூவ் பண்ண எனக்கு எந்த அவசியமும் இல்லை, போங்க தள்ளி விட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு மண்டை வெடிச்சிட மாதிரி இருக்குது, இங்கே என்னமோ சுற்றி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அம்மாக்கார் நடிக்கிற, நீ இங்கேயே இருமா வில்லிக்காரிக்கிட்ட, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது பயமாக இருக்குது நீ இருன்னு சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே இருக்கட்டுமா என்ன பண்ணி தொலைங்க. நம்ம ஹீரோ போயிடறாரு. இது 2 நைட் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணால் எனக்கு தெரியவே இல்லை, புதுசாக நடந்துட்டுருக்கா, எனக்கே பயமாக இருக்குன்றதுக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாங்க. இந்த குழந்தை இருக்கிறங்காட்டி தான் நீ இப்படி பண்ணுற, இந்த குழந்தையை கொண்டுட்டா அவனுக்கு நீ வாரிசே இருக்காது, அடுத்து அவனையும் கொண்டு போட்டு இந்த மொத்த சொத்தையும் நான் அனுபவிக்க போகிறேன், அதுக்காக இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களா. அக்காங்கிறா, அவள் எந்திரிக்கவே இல்லை, ஏன்னா அந்த பாலில் வந்து தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருப்பாரு, எந்திரிக்கவே இல்லை, இப்போவே உன் கண்ணு முன்னாடி உன் பக்கத்துலேயே உன் பிள்ளை சாக போகிற, அதை நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து குழந்தை கொள்ள முயற்சி பண்ணோன்னா நமக்கு எந்திரிச்சு பலார் வந்து அரைகிறா. நீ எழுந்திரிச்சிட்டு இருந்ததுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தை மூளை கையை வெப்பையான்னு சொல்லிட்டு அடிக்கிறத பார்த்து கத்துனோன்னா மாமியாக்காரி வந்துட்டா, புருஷங்காரன்னு வந்துட்டா. என்னென்னு கேட்டேன்னா, அப்பா பார்த்தினா குழந்தை அப்பா அவங்க என்னை கொலை பண்ண பார்த்தாங்கன்றதுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி, என்னது வெள்ளிக்கரையை பிடிச்சி என் குழந்தைய கொலை பண்ண பார்த்தியா, இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க, நான் வந்து போகிற போத்தியோட தான் வந்து அதுக்குள்ளே என்னமோ சொல்கிறாங்கிறதுக்கு போகிற போத்தியோட வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் கையை பிடிச்சி எடுத்து பெட்டில் தள்ளி விட்டுறா. அதே மாதிரி தலகாணி எடுத்து வச்சு இது பண்ணுறா, அமுக்கிறா. இப்போ நீ உண்மையை சொல்ல உனக்கு குன்னுரு வண்டி, எதுக்கு ரூம்குள்ளே வந்த, பாலில் என்ன கலந்து கொடுத்த, 2 பேருக்கு விஷம் தானே கொடுத்த அப்படின்றதுக்கு, ஐயோ அது விஷம் இல்லை தூக்க மாத்திரை தான் கொடுத்த அப்படின்னு கத்திடுவா. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன், என்ன சொல்லி தூக்க மாத்திரையா, ஐயோ நான் அவங்களுக்கு கொடுக்கல, ஆண்டிக்கு தூக்க மாத்திரை தான் கொடுக்க வந்து அது மாறி வந்து இவனுக்கு வந்துருச்சு, என்னாச்சும் ஏதாச்சும் அவசரமாக ஓடி வந்து அதுக்குள்ளே இவ்வளோ நடந்துருச்சுன்றதுக்கு அவங்க அம்மா பார்த்து, ஆமாப்பா கொஞ்சம் நேரம் எனக்கு
தூக்கம் வரல, எனக்கு உண்டான மாத்திரை தான்ப்பா அப்படின்னோன்னா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவன் கத்திட்டு இருக்கா, ஒழுங்கா இங்கேருந்து போயிடடி, என் ரூமுக்குள்ளே வந்த கொன்று போடுவதுக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இனிமேல் நீங்கள் வரவே கூடாது, ஒழுங்கு 2 பேரும் பழைய வீட்டுக்கு போகிற வழிப்பாங்க, இல்லாட்டி நீ ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோமா போயிடறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி நடந்துச்சு, விடுங்க ஆண்டி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும், அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, நீ கவலைப்படாதீங்க ஆண்டி, குடும்ப மானமே செது சிரிக்கிற மாதிரி அவளுக்கு நான் ஒரு பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அடுத்த நாள் வந்து அஸ்வின் சொல்கிறான், ஐயோ சார் நம்ம மேம்மை பற்றின ஒரு மிகப்பெரிய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன வீடியோன்னு பார்த்தா அந்த பசங்க கூட டான்ஸ் ஆன வீடியோ. இது எப்படி வெளியே போச்சு உடனே மேடமுக்கு ஃபோன் பண்ணுங்கிறதுக்கு மேடம் அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. மேடம் மாலில் இருக்காங்க, பத்திரிக்கைக்காரங்க மட்டும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா உடனே வண்டி எடுத்து போகலான்ட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்கல்ல, அம்மா அப்பா ஃபோன் பண்ணுறாரு எடுங்கிறதுக்கு. அந்த ஆளை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம், நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ வந்தவங்க வாத்தவங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பத்திரிக்கையாளர்களும் வந்துட்டாங்க. வெள்ளிக்காரி வந்து நிற்கிறா. என்னம்மா கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, ஆனால் நீ இன்னும் பசங்களை சுற்றிட்டு இருக்கே, உனக்கு அறிவே இல்லையா, எவ்வளோ பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லாரையும் பட ஒரே அடி அப்படியே அமைச்சத்துற மாதிரி பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுட்டு போய் ஹீரோயின் தங்கச்சி கறி அடிச்சிடா. நம்ம ஹீரோயினை அடிச்சுட்டு எனக்கு எவ்வளோ தைரியம் நம்ம கோமா கேட்குறப்போ, நீ என்ன நான் ஏன்டி பயப்படணும், நீ தான் என் வீட்டில் பிரதர் இல்லை பெட்டில் எப்படா போய் படுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்காக என் வீட்லேயே நீ தங்கிட்டு இருக்க, நீ தாண்டி ஷேவிங் பர்சன், நான் இதுக்கு சேம் பண்ணணும்னு கேட்டதுக்கு என்னை பற்றி இப்படி பேசியிருக்கனால அப்படி கிடையாது, நாங்கள் 2 பேரும் இன்னசென்ட், எங்களை நீ இப்படி ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோமா கத்தினோன்னே அங்கேருந்து பத்திரிக்கையாளர்கள் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, ஆமாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷேம் பர்சனாக இவன் சேம் பர்சனான்னு சொல்லிட்டு கிட்ட போய், நீ வந்து இந்த மிகப்பெரிய கல்லூரியில் நீ படிக்கல எனக்கு தெரியும், ஒரு வேளை இது மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிடும், நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, இப்போ நான் சொல்லிடவா, இல்லை நீ ஒழுங்கு இங்கேருந்து போறியா, நீ போயிட்டீன்னா பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன், இப்போ எங்கள் மாமியார் உனக்கு கண்டுக்காது, நீ வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறமேல் பார்த்துக்கிட்டேன்னு கோபத்தில் பயந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வந்து டைவர்ஸ் பண்ண சொல்லி புருஷன்கிட்ட கேட்டேன், அவன் தான் டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்கிறாரு, விளக்கங்கள் வேணுன்னா நீங்கள் அவர்கிட்டே போய் கேட்டுக்கோங்க, அது அவர் காரே வந்துட்டு சொல்லிட்டு நம்ம குழந்தைய கூட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. கார்லேருந்து நம்ம ஹீரோ வந்தோன்னே நீங்கள் உங்கள் பத்திரிக்கைக்காரங்களாம் சூழ்ந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட மனைவியை வந்து டம்ப் பண்ணிட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டோன்னே அசிஸ்டன்ட் வந்துட்டு நோ கமெண்ட்ஸ், யாரும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோக்கு இந்த தைரியத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க, இப்போ இவ்வளோ அளவுக்கு நீ தைரியமான பொண்ணாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி அவரும் சிரிச்சுட்டே போகிறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த வில்லிக்கறியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடந்ததை வச்சு தான் சொல்கிறாங்க, ஏன்னா டிவியெல்லாம் வந்துருச்சுல. அவள் சொல்கிறா, எனக்கு அங்கே ரொம்ப அவமானமாக இருந்துச்சு, அவளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, எந்த இப்படி பண்ணுறாலோ தெரியல, என் கோபத்தில் எனக்கு கொல்ல கூட வந்துட்டா, உங்கள் பையனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கா. நானும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டா, அவள் முன்ன மாதிரி இல்லைப்பா, அவள் என்னமோ மாறிட்டா, அதாவது அவளை பார்த்துக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவதில் சரிங்க, இதை விட முக்கியமான ஒரு ஐடியா வச்சுருக்கா, அவளை எப்படியாவது அது வீழ்த்தி நம்ம அங்கே வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டே சொல்லிட்டு மனசுக்குள்ளே இதை வந்து நீ வெளியே வர முடியாத அளவுக்கு உனக்கு மேட்ரு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக பேசிக்கிறேன். அப்பன்னு பார்த்துட்டு அத்தையும் ஒரு பிளான் பண்ணிடுச்சு, இவ்வளோ ஒரு பண்ணிட்டா. அவள் வர நம்ம ஹீரோயின் குழந்தையோட வர சாப்பாடை பார்த்தோன்னா குழந்தை வந்து அம்மா எனக்கு பசிக்குதுன்னு உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா மகன்கிட்ட மாட்ட வைக்கணும். அதனால இவளுக்கு மாமியார் கறிக்கு பால் அலர்ஜின்னு சொல்லிட்டு அது குண்டால ஊற்றி அப்படியே குடிக்கிற மாதிரி கலக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பால் டப்பாவை அவளோட பேக் சைடு வச்சுட்டு அப்படியே பால் குடிக்கிற மாதிரி குடிச்சு ஐயோ அம்மா மயக்க வரமா இருக்குன்ட்டு மயங்க போட்டு விழுகிற மாதிரி போயிட்டா. பார்த்துட்டு அந்த குழந்தை பயந்துருச்சு, அம்மா பாட்டிக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நம்ம ஹீரோயின் எப்படியே மேலே கீழே பார்த்துட்டு யோசிச்சு கையில் எப்படி புரு பண்ணி விட்றா. அவள் அப்படியே சினுங்கினங்காட்டி பார்த்தீங்களா, அப்போ ஒன்றுமே இல்லை தங்கம், பாட்டி நம்மகிட்ட விளையாடுறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்போ இந்த வெள்ளிக்கறி என்ன பண்ணிட்டா போய் ஐயோ அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு சத்தம் மட்டும் இது பண்ணோன்னே வேலைக்காரி பையன் எல்லாம் வந்துட்டாங்க. என்னாச்சு தெரியல, அம்மாவுக்கு வந்து பால் அலர்ஜின்னு நினைக்கிறா, இவ பால் ஊற்றி கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் இவதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினை கேட்டேன்னா நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னோன்னா அவள் வந்து வெள்ளிக்கறி வந்து உடனே இந்த பால் எடுத்து காமிக்கிறா, பார்த்தீங்களா இவ பக்கத்தில் தான் இருக்குது, இவ தான் ஊற்றி வச்சிருப்பா அப்படின்னோன்னா அப்படியா நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே, அவங்க சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னா ஹீரோ முறைக்கிறாரு. மாமியார்காரி வந்து அவங்ககிட்ட பேச வரப்போ வரப்போ நகுந்துடுற, அப்படியே கீழே விழுந்து மண்ணில் அடிபட்டுருச்சு, உன்னை வந்து பார்த்துக்கிறா நீ வர ரொம்ப சரியில்லைன்னு நம்ம ஹீரோ கோமா சொல்லிட்டு அம்மா தூக்கிட்டு போயிடுறாங்க. டாக்டர்லாம் உள்ளே இருக்காங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து பால் அலர்ஜி எதுவுமே லேசாக அடிபட்டிருக்கு, இனிமேல் பால் ஐட்டம்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, இப்போ எப்படியோ காப்பாற்றிட்டோம், இனிமேல் காப்பாற்றிட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு கொஞ்சம் ஒரு அறிவு இல்லையா, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க, ஏன் அவங்க இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணேன்னு கேட்டதுக்கு அப்படியா அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கோமா மூஞ்சி காமிச்சிட்டு போகிறப்போ உள்ள போய் அம்மா பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்கு வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குது, தலை வேற வலிக்குது, எனர்ஜி கூட கொடுத்துட்டா, இல்லை இவனால தான்ப்பா எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாரு, எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அன்றைக்கி எப்படி முன்னாடி பண்ணா இப்போ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அழுதுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, உடனே அந்த டாக்டர் பிடிச்சி இழுத்துட்டு வந்து டாக்டர் அவங்க முன்னாடி அடிக்கிறா. பாத்தியாப்பா டாக்டர் கூட அடிக்கிறான்றதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்கு நீ டாக்டர் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படியா இவன் உங்கள் அம்மா வச்சு ஆடு,
உங்கள் அம்மாவுக்கு மில்க் அலர்ஜி இல்லை அப்படின்றதுக்கு எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க நீ சொல்கிறியா ஆமாம் அப்படின்ட்டு உடனே பாலை கொண்டு வந்து அவங்க வாயில் கஷ்டப்பட்டு குடிக்க வச்சுட்டாங்க. அவள் வந்து ஐயோ கம்முனு கம்முன்னு எல்லாம் சுற்றி நின்று கத்திட்டு இருக்கிறப்போ குடிக்க வச்சுட்டு அப்புறம் ஏன் இப்படி பண்ணான்னு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அவளை முறைக்கிறப்ப பாரு பால் குடித்தாங்க அவனுக்கு எதாவது வந்துச்சா அலர்ஜினா எப்படி உடனே மூஞ்சியில் புண்ணுலாம் வந்துடும் ஒரு மாதிரி ஆவாங்கள்ல அவங்களுக்கு பால் அலர்ஜியே கிடையாது எல்லாமே அவங்க போட்டு ட்ராமா அங்கே பார் அவனோட சட்டை பேக்கெட்டில் உங்கள் அம்மா கொடுத்த கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து கிளவி யோசிக்கிறா அவன் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி நடிக்க சொல்லியிருப்பா அதுக்கு காசு வேறு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோயின் வெட்ட வெளிச்சத்து கொண்டு வந்தோன்னே பாவமாக மூஞ்சி வச்சுப்பா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா எனக்கு முடியல இவ தான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போல மறுப்ப உங்களை இப்படி நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அம்மாட்ட மன்னிப்பு வைக்க சொல்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். அப்படியே மன்னிப்பு தான் நான் கேட்டால் போச்சு. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. காரில் போகிறப்ப குழந்தை கூட கேட்குது நம்ம பாட்டி நம்ம மன்னிப்பு கேட்கன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களே அதை செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. மாமியாருக்காரையும் அந்த வெள்ளிக்காரி வந்து காரில் இறங்குறாங்க. பார்த்தா மத்தளமெல்லாம் அடிச்சுட்டு பெரிய பேனர் பிடிச்சிட்டு இப்போ நான் வந்து எங்கள் மாமியார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் எங்கள் மாமியார் என்ன புள்ளி பண்ணிட்டாங்க அதனால காலை விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் பார்த்துட்டு அவங்க வந்து எதுக்கு ஏன் இப்படி பண்ணுறேன் மாமியார் அவ்வளோ கேவமாக கேட்டங்காட்டி உடனே அழுகிற மாதிரி சீட் பண்ணுறா நீ வந்து என்ன தங்கச்சி வந்துட்டு என்ன பிரயோஜனம் ஏன் எங்கள் வீட்டுக்காரையே நீ வந்து அபகரிக்க பார்க்குற மாமியார் கூட சேர்ந்துட்டு என்ன இது பண்ணுற நீ எல்லாம் ஒரு மாமியார் இப்போ உங்களுக்கு நான் காலையில் தானே விழுகணும் காலையில் விழுகிறேன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி சீன் போட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி மோசமான மாமியார் மருமகளா உங்களை பார்த்து தான் மாமியார் மருமக மாதிரி இருக்குது இப்படிலாம் புள்ளி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கத்தினாலும் இப்படிலாம் பண்ணாதன்னு மாமியார் அப்படியே மயக்கம் போகிற மாதிரி நடிக்கிறா. உடனே வில்லிக்கறி வந்து ஏன் இப்படி அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒழுங்கு நீ போயிட்டு கோமா கத்திட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாங்க. வாடி வா இனிமேல் உனக்கு தாண்டி ஆரம்பம் என்னையவே நீ புள்ளி பண்ணுறியா என்னை என் பிள்ளை நீ எந்த அளவுக்கு புள்ளி பண்ணுறியோ முன்ன மாதிரி கிடையாது இப்போ ஃபோர்ஸாக வந்திருக்கு அவங்க 2 பேரும் உண்டு லேன் பண்ணிடுவாங்க இனிமேல் என்கிட்ட வால் ஆட்டாதீங்கன்னு நம்ம ஹீரோயின் கோமா சொன்னங்காட்டி அவங்க என்னடா பண்ணுறதுன்னு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்குலாம் அமௌண்ட் கொடுத்து எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கார் இடிக்க வரத்துடனே ஹீரோ போய் காப்பாற்றிட்டாங்க. 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சுமா அவங்கள்ட்ட சம்திங் சொல்ல தான் வந்தேன் என்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இல்லை அங்கே அம்மா பண்ணது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது நீ சமைக்கலன்னு எனக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சாரினதுக்கு நீ சாரி கேட்டால் நீ பண்ணது எல்லாமே இல்லைன்னு போயிடுமா ஒழுங்கு வேறு வேலையை பாரு அப்படின்னாங்க. இங்கே பாரு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு தெரியுமா நீ இந்த அளவுக்கு என்கிட்ட நடிக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு எல்லாமே முன்னே இருந்து நடந்த எதையுமே இப்போ மாற்ற முடியாது ஒழுங்காக போயிட்டே இருங்கிறது நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப சாரி சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து அதை எடுத்து திட்டம் போடுறது முன்ன மாதிரி இல்லைம்மா ரொம்ப மாறிட்டு அவளுக்கு எப்படி அடக்கிறதுனே தெரியல அப்படின்னாக்க விடுங்க ஆண்டி ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரும் இல்லைன்னு பண்ணலாம் நம்ம வந்து எப்படியாவது சீக்கிரம் நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் இங்கேருந்து நடக்கும். ஆமாம்மா அவள் முன்ன மாதிரி நம்ம பழைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசும் இந்த மாதிரி வரதுன்றதுக்கு நம்ம பழைய ஹவுஸ் இருக்குல்ல ஆண்டி அங்கே வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா தானே இருக்குது அதை விற்று நம்ம தான் பண்ணிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ குழந்தையோட பொம்மையில் வாங்கிட்டு வர நீ மேலே போமா நான் மாட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னோன்னே இந்த குழந்தையும் சரிம்மா அப்பாவோட விளையாடுறதுக்கு அப்பாவா அவர் நமக்கு தகுதியே இல்லாதவரமா நமக்கு புது அப்பா வாங்கி தருந்தாங்கட்டி ஓகேம்மா தேங்க்யூ நீங்கள் என்ன சொன்னால் கரெக்டாக தான் சொல்ல வேண்டிய குழந்தை ஓடுது மாமிக்காய்க்கு வந்து திட்டுறா இவ்வளோ தைரியம் வந்து பிள்ளைகிட்ட இப்படி சொல்லி கொடுத்துட்ருப்பியான்னு சொல்லி கேட்டதுக்கு என் பொண்ணு நான் என்ன வேணா பண்ணுவேன் கேட்க நீ யார் அப்படின்றதுக்கு எங்களே எதிர்த்து பேசுறியா குப்பை மாதிரி ஒழுக்க இங்கேருந்து போங்க நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அவள் வெள்ளிக்கறி அடிக்க கையை வாங்கிறா. இதில் ஹீரோ வெளியின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஐயோ ஹீரோ பார்த்துன்னு அடிக்கணும் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ தள்ளி விட்டுரு அப்புறம் பார்த்துட்டு பார்த்தீங்களா என்னை கொல்ல வரா அப்படின்றதுக்கு உன்னை கொல்ல வரதா உன்னை கொல்ல வரதுனா இப்படி தான் சொல்லிட்டு வேணும்னு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு அவங்கள ஆவுன்னு கத்துறப்போ இதுதான் உண்மையான கொல்ல வருது நம்ம ஹீரோ பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்களா அவங்க கண்மடியே என்ன கொல்ல வரா அப்படின்னு சொன்னா இங்கே பாரு நீ நடந்தது எல்லாமே நான் வெளியே இருந்து பார்த்துட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு போவின்னு நினச்சி கூட பார்க்க நம்ம ஹீரோ சொன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோ வந்துட்டு நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் நம்ம இப்பவே ஸ்டாப் பண்ணிடலான்னு சொன்னோன்னா இங்கே பாருங்க ஆண்டி உங்களை காப்பாற்ற போகுது என்னோட யூட்ரஸில் அடிப்பட்டு எனக்கு குழந்தை எல்லாம் போயிடுச்சு இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா மாமியார்காரையும் அதே சொன்னா நம்ம ஹீரோ நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமாக கண்ணில் பார்த்துட்டு இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு அங்கேருந்து சோகமாக போயிடாரு. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க பாவமா எனக்கு தெரியும் இப்படி தான் நீ முடிவு எடுப்பேன்னு உன் மனசில் அவள் தான் இருக்கா எனக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் சோகமாக போகிறாங்க. அங்கே அடுத்து நமக்கு அப்போவே வந்து பொருளெலாம் பேக் பண்ணி நம்ம ஹீரோயின் வெளியே போகிறப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. எனக்கும் கூட வாழ விருப்பம் இல்லை சரியா அப்படி நீ சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்க எனக்கு அவசியம் இல்லை நான் விட்டுட்டு போகிறேன் நீ அதெல்லாம் போக முடியாது நீ இங்கே தான் இருக்கணுன்றதுக்கு ஓகே அங்கிள் நாங்கள் போகணும் எங்களை விடுன்னு சொன்னோன்னா என்ன நீ அங்கிள் கூப்பிட்ற அப்படிங்கிறதுக்கு ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு டாடி எங்கள் அம்மா உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு டாடியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு குழந்தைக்கு இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கேன் நம்ம ஹீரோ கோமா கேட்டாலும் இங்கே பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என் பொண்ணுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க மேலே அன்பாக இருப்பா நீங்கள் அன்பை அவட்ட காட்டினதே இல்லை அவள் இப்படி தான் பேசுவேன் விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கையை பிடிச்சி போகாதன்னு தடுக்கிறாரு. உடனே மாமியார் காரி வந்துட்டு விடு அவள் போனால் போய் அவளை பிடிச்சியே தொங்கிட்டு இருக்கா இது வந்து இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு பையன் மனசை மாற்றி அவளை அனுப்பிட்டு அவளுக்கு மூஞ்சி பார்த்து முறைச்சிட்டு அவங்க நேரம் போயிட்டாங்க. நம்ம பையன் வந்து உட்காந்து யோசிக்கிற அப்படி முன்ன
மாதிரி இல்லையே, முன்னாடி என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பா. இப்போ ரொம்ப மாறி போயிட்டா. அவளே விட்டுட்டு போகிறேங்கிறா, டைவர்ஸ் வேணுங்கிறா, நீங்கள் என்ன நடக்குதே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினும் குட்டி பாப்பா வந்து அந்த பழைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பழைய வீடு பார்த்துட்டு அம்மா நம்ம இங்கே தான் தங்க போகிறோம்னு அந்த குழந்தை ஆசையாக கேட்குது. அம்மா இனிமேல் நம்ம இங்கே தான் தங்க போகிறோன்னு சொன்னோன்னே அந்த வீட்டு வேலைக்காரி வந்துட்டு வந்து ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, அம்மா எல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு மாமியார் காரி தான் அந்த கிளவி சொல்கிறா. நம்ம ஹீரோ நடந்து யோசிச்சு பார்க்குறா. இவங்க வந்து முதல் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ரூமே 2 டைம் க்ளீன் பண்ணுவா. அப்போ வந்து அவளை எட்டு உதச்சி ஒழுங்கு க்ளீன் பண்ணிட்டு 2 டைம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டு அந்த குழந்தையவே அந்த வேலைக்காரி அடிக்க போவா. அதெல்லாம் கோபம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஏதோ பேசுனா பலான்னு அறை விட்டுருவா. இங்கே நான் தான் உனக்கு மேடம், நீ என்ன விதத்தை பேசுகிறேன் கோமா சொன்னேன், இரு இப்போ மேடம்கிட்ட சொல்கிறதுக்கு தாராளமாக நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து எல்லா பொருளையும் விற்க சொல்லிடுவா. அவள் இவள் வந்து கத்திட்டே இருப்பா, விற்காத அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு கத்துவா. இவள் வந்துட்டு நீ பேசுன்னு திரும்ப அடி விடுவோம் சொன்னா பயந்துட்டு போயிடுவா, கண்ணெல்லாம் அவளுக்கு சவந்து போயிடும். அப்புறம் வந்து அங்கே எல்லா பொருளும் ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருளாக இருக்கும், எல்லாத்தையும் விற்றுருவா. அப்புறம் விற்றுட்டு அவள் காசை வாங்கிட்டு தங்க வா போகலாம், நமக்கு முக்கியம் பசிக்க சொல்லல, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவன் வந்து உடனே அவங்க 2 பேரும் கால் பண்ணி இங்கே வந்து பார்க்க சொன்னால் அவங்களும் பையனும் வந்து பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அவங்க எல்லாமே பொருள் விற்றுட்டு போயிட்டாங்கிறதுக்கு அழுக ஆரம்பிக்கும். ஐயோ பொருள் எல்லாம் போச்சு, எல்லாம் காஸ்ட்லியான பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறப்போ அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு அவர்கிட்ட கேட்குறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோ போவார். அங்கே வந்து பார்த்தா ஹோட்டலில் நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பிட்ருப்பாங்க குழந்தையும் ஹீரோயினும். அம்மா வேணாம்மா ஏதோ விலை அதிகமாக இருக்குன்றதுக்கு ஒரு கேக்குக்காக அந்த குழந்தை கேட்டு ஆசையாக வாங்கி கொடுக்காம போனதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படின்னு அங்கே அதுலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு இங்கே பார்த்தங்க நான் மட்டும் நிறைய காசு இருக்குது, நிறைய சாப்பிடு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன்னா சிரிச்சுட்டே சாப்பிட்றப்ப ஹீரோ வந்து எங்கே போனால் அவட்ட கேட்டே ஆகணும், ரொம்ப பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவளை தேடி ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க சாப்பிட்ருக்கதை பார்த்துட்டு என்ன அங்கே அவ்வளோ பெரிய பொருள் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் விற்றுட்டு வந்து ஃப்ரீயாக சாப்பிட்ருக்கேன்றதுக்கு நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டிங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குழந்தைட்டு அப்பா நாங்கள் தான் இங்கே தான் சாப்பிட வந்தோம், ஏப்பா இப்படி பேசுகிறீங்க, அம்மா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார்த்தாங்க உன்னை பார்க்க வரல, உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமில்ல, பாட்டி வந்து புள்ளி பண்ணிவிட்டு எனக்கு பொருளை விற்று வந்திருக்காங்க தானே கேட்க வந்தேன்னு சொல்கிறக்குள்ள ஒரு வேலைக்காரி வந்து ஜூஸ் கொட்டிடும் மேலே, அது கொஞ்சம் சூடாக இருக்குமா ஆண் பார்க்குறப்போ அவன் கையெல்லாம் தூக்கி பார்த்தா ஃபுல்லாக செவந்து யாரும் அடித்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னாச்சு, பாட்டி தான் இப்போ என்ன அடித்தாங்கன்னு சொன்னதுக்கு என்ன பாட்டி அடித்தாங்க நம்ப முடியலையே, ஆமாப்பா இந்த மாதிரி நிறைய டைம் அடிச்சுட்டே இருப்பாங்க, இந்த அளவுக்கு புள்ளி பண்ணியிருக்காங்களே ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா கையிலையும் அப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அவள் கையில் தூக்கி பார்த்தா அவள் கையில் அடிபட்டிருக்கும். இன்னும்மா அவனையும் அடித்தாங்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து அவங்க அம்மா போகிறப்ப குட் பை சொல்லலைன்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்து வேகமாக திட்டிட்டு இருக்கிறப்ப அவள் வழியில் கதறவா அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கிறதுக்கு திரும்ப நீ போய் சொல்கிறியா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுறியா, மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அனுப்பி விட்டுருவாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரிம்மா நீ என் கூட வா அப்படின்றதுக்கு உங்க கூட நான் எதுக்கு வரணும், இனிமேல் சவகாசம் எனக்கு விடன்றதுக்கு இல்லை, எங்கள் அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல, கண்டிப்பாக நான் ஜஸ்டி வாங்கி தரேன், நீ இங்கேயே இருந்தால் எப்படி என்னால் எனக்கு வாங்கி தர முடியும், அதனால் நீ என் கூட வா நான் பார்த்துக்கிறதுக்கு உன் கூட வரக்கு எனக்கு எதுவும் பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை இப்படி தான் நீ எனக்கு பண்ணுற மிகப்பெரிய நல்லது, அதெல்லாம் இந்த காயை அவங்க அடித்து வரல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆமாம் 5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் அவள் சேவ் பண்ணியிருப்பான்னு சொல்லுவாள், அந்த ஆக்சிடென்ட் தான் அது நம்ம ஹீரோயின் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அந்த ஆக்சிடென்ட்டை அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அட ஆமாம்ல அந்த ஆக்சிடென்ட் அப்போ 5 வருஷம் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டாக நீ தான் எனக்கு அப்போத்தியானதுக்கு அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, ஒழுங்காக தேவையெல்லாம் பேச போங்கன்னா உடனே நம்ம ஹீரோ வந்து ஆளை கூப்பிட்டு வந்து குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. இவளை வந்து தூக்கிட்டு போவார். என்ன பண்ணுறீங்க விடுங்கிறதுக்கு இல்லை நான் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குது, நான் ஜஸ்டிஸ் வாங்கி தருவேன், நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி வெளியில் என்னை விட்டு நீ போகவே கூடாதுன்னு சொல்லுவார். இவங்க வந்து வெளியூருக்கு போய் இனிமேல் லைஃப்பை மூவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த குழந்தை சொன்னோன்னே இவர் முடிவு பண்ணிட்டார் இவளை கூப்பிட்டு தான் போகணும். உடனே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து காரில் அமர வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பெட்டில் போடுவார். இப்படியே விட்டால் நம்ம மேலே இன்னும் கோபமாகி நம்மளை பிரிஞ்சு போயிடுவான்னு சொல்லி பயந்து சரியா எப்படியாவது அவ கூட ஒன்று சரின்னு சொல்லி கீழே வந்தோன்னே கீழே தூக்கி போகிறாரு. நம்ம ஹீரோயின் நக்கலை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஓ நம்ம கல்யாணமாகி 2-3 டைம் தான் கூட இருந்திருப்போம், இப்போ இருக்கலான்னு வரீங்களா, உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஓ என்னால் முடியுமா முடியாதான்னு இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே புரண்டு விழுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறா, நீங்கள் பண்ணாதீங்க நான் பண்ணேன்னு சொல்கிறப்போ பரவாயில்ல நீயும் பண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து எழுந்து போகிறப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு குழந்தையெல்லாம் பக்கத்தில் இருக்கா ஒழுங்க போங்க நம்ம ஹீரோயின் வந்து கத்துனப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு போகலவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. கீழே வந்து அவங்க அம்மா வந்து என்ன மேலே போயிருக்கா என்னென்ன பையனை காணா போய் 1 மணி நேரம் ஆச்சு, அவள் நான் நம்மளே பேசி அடித்து வீட்டு விட்டு துரத்திடுவான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கீழே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு நீ எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் 60% தான் உனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்றதுக்கு நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பாரு நீ எப்போ 100% சொல்கிறியோ அது வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கூட ஒன்றா இருக்கக்கூட நம்ம கீழே அவங்க அம்மா வந்துட்டு இன்னும் காணுமே சொல்லிட்டு பையனை கூப்பிட்டோன்னே போ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க போய் என்னென்னு பாரு போ உங்கள் அம்மாவுக்கு தகுந்த சாதகமாக பேசுனதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை முறைச்சிட்டு
கீழே போயிட்டு சொல்கிறாங்க, "பாப்பா என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லையா? அவ எதாவது சொல்லிட்டாளா? சரிப்பா விடுப்பா அவள முதல்ல இந்த வீட்ட விட்டு துரத்துங்க. அந்த ஓல்டு ஹவுஸில் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியான்னு" சொல்லி அவங்க அம்மா பாவமா பேசுகிறப்போ, "அம்மா ஆமாம்மா நீ சொல்றது எல்லாம் சரிதான். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இனிமேல் ஓல்டு ஹவுஸில் போய் இருந்துருங்க. நீங்க வர வேணான்றதுக்கு." உடனே "என்னப்பா இப்படி சொல்ற? நான் உன் அம்மா எனக்கா இப்படி பேசின்னு" சொல்லிட்டு அழுது நடிக்கிற மாதிரி சீன் போட்டானே. "அம்மா நான் சொன்னதா சொன்னேன். ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு அந்த வேலைக்காரன் இருந்துட்டு, "ஐயோ அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவன் பொய் சொல்கிறா" அப்படின்னு சொன்னோன்னே, அவன் வந்து ஹீரோ சொல்கிறாரு, அவள் இந்த வீட்டோட முதலாளி, நீ அவளை பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா? இனிமேல் நீ இப்படி பேசி நீ வந்து வேலையை விட்டு போயிடுன்னு அந்த வேலைக்காரி திட்டினோன்னா, அவள் அதுக்கு மேலே வந்து அமைதியாயிட்டா. நம்ம ஹீரோயின் பொம்பளை வந்து அழுதுகிட்டே இருந்தாலும், ஹீரோ வந்துட்டு "நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா என் குடும்பம் அவ்வளோதான். தயவு செஞ்சு போயிருங்க. இப்போவே கிளம்புங்கன்னு" சொல்லி வேலைக்காரங்களை கூப்பிட்டு போக சொன்னாங்க. அவள் அழுதுகிட்டே போகிறாச்சா, இத்தனை வருஷமா 30 வருஷமா என் பையன் இப்படி இருந்தால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேன். இப்போ அவள் என்ன சொல்லி ஏமாத்தினான்னு தெரியலையே, இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அழுதுகிட்டே போகிறப்போ, இதில் அவள் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெள்ளிக்காரிக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்துட்டு "இங்கே பாருடி, என்னை துரத்தி விட்டா, நான் அவளை வந்து துரத்தி விடுவா நினச்சா என்ன துரத்தி விட்டா, என்னமோ சொல்லி மயக்கிட்டா, ஒரே நாளில் இப்படி மயக்க முடியும், அவளும் ரொம்ப மாறிட்டான்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறப்போ, "ஆண்டி பிரச்சனை விடுங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்கே வச்சு அவளை நம்ம கிளின்னு கிழிச்சிடலாம் ஆண்டி" அப்படின்னு சொன்னேன்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து திரும்ப ஹீரோயின் கிட்ட வரப்போ ஒரு ஃபோன் வருது, "நாளைக்கு வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம மேடம்க்கு ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, "நாளைக்கு ஃபங்க்ஷன் நீ வந்து தான் ஆகணுன்றதுக்கு ஃபங்க்ஷனா அதெல்லாம் என்னால் வர முடியாதுன்றதுக்கு, இங்கே பாருமா நான் இவ்வளோ நாள் பண்ணியிருந்த தப்பு தான், எனக்கு அது புரியுது, நம்ம 2 பேருக்கும் நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இது இப்படி நான் விடக்கூடாது, நாளைக்கு எல்லாத்து முன்னாடியும் நீ தான் என்னோட மனைவி நான் சொல்ல போகிறேன்" அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, இவன் சொல்கிறது என் மனசு டச் பண்ணுது, ஆனால் இவனை நம்ப முடியாதுன்ட்டு, "இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியல, நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு என்னை விட்டு நம்ம கேள்விச்சுறேன்னா, இதுக்கு மேலே விட முடியாது, நாளைக்கு நீ வந்து தான் ஆகணும், எல்லாரும் முன்னாடியும் உனக்கு என்னோட மனைவிங்கிற அங்கீகாரத்தை இந்த குடும்பத்து மருமகன் எனக்கு கொடுத்து ஆகணும், பேசாமல் படுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பாப்பா இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அங்கே போனால் ஹீரோயின் போட்டிருக்க மாதிரியே ட்ரெஸ் வெள்ளிக்காரி போட்டிருக்கா. அங்கே வந்து என்னென்னா அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு அவளை வந்து எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்க. "ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன திருடிட்டு வந்தியா, இவ போட்டிருக்கான்னு தெரிஞ்சு தான் வந்தியா, அவர் என் மேலே தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினே கத்தி எடுத்து டப்புன்னு அவள் ட்ரெஸ்ஸை வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி கிழிச்சிட்டா. பாத்தியா இன்னும் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டா, இவளுக்கு நிறைய திறமை தான் போல, இவங்க மனசுக்குள் நினச்சாலும் மற்றவங்க அதே சொன்னாங்கட்டு அவளுக்கு கோவம் வந்துருச்சு. யாரும் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பெருமையாக பேசினாலும் இதெல்லாம் ஒரு சாதாரண ட்ரெஸ், ஒரு ப்ராடக்ட், இவளுக்குலாம் அந்த அளவுக்கு சீன் இல்லை அப்படின்னு வெள்ளிக்காரி சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை வந்து கத்தி வச்சு மிரட்டி, "இப்போ நீ உண்மையை சொல்லிட்டு இந்த கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன்னு" சொல்லிட்டு எங்கள் உண்மையை சொல்லுன்னு போய் அவளை வந்து கத்தி வச்சு மிரட்டினா, "ஆமாம் ஓகே சொல்கிறேன், இந்த ட்ரெஸ் நான் தான் வாங்கினேன், இப்போ அதுக்கு என்ன, இருந்தாலும் அவருக்கு என்ன தான் பிடிக்கும், என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பாரு, நீ எல்லாம் சுத்த வேஸ்ட் தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்காரி சொன்னாலும் அவன் நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு நம்ம ஹீரோலேருந்து வெளியே போகிறப்ப ஹீரோ வந்துட்டார். வந்துட்டு, வந்துட்டியா, உனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா, நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த ட்ரெஸ் எனக்கு ஆர்டர் பண்ண சொன்னேன் தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு, "என்ன ட்ரெஸ்ஸு வந்து இந்த அளவுக்கு மாடிஃபை இருக்குது, மாற்றிட்டியா என்ன" அப்படின்னு கேட்டோன்னே, "இல்லை உங்களோட லிட்டில் லவர் பண்ண வேலை தான், போய் என்னன்னு போய் பாருங்க" அப்படின்ட்டு காலை மிதிச்சிட்டு கோமா அங்கேருந்து போகிறா. இவளுக்கு என்ன ஆச்சு, இவளுக்காக தானே பார்த்து செஞ்சு அப்பவும் இப்படி கோபப்படுறாளே நம்ம ஹீரோ வரப்போ, பிள்ளிக்காரி வந்து ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, அவள் காலை மிதிச்சிட்டாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே பார்க்குறேன். "ஆமாம் இந்த ட்ரெஸ் நீ எப்படி போட்டேன்னு" கேட்டதுக்கு, "ஏன் ட்ரெஸ் போடலையா, உங்களுக்காக தான் போட்டால் பிடிக்கலையா, உண்மையை சொல்லு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸவே நீ போட்டிருக்கன்றதுக்கு" "மாலில் பார்த்தேன் வாங்கினேன், அதனால தான் போட்டதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாதிரியே நீ போட்டு அவளை கடுப்பேற்றிட்டு இருக்கியா, அப்படின்னா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்காக தான் இருக்கேன், உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அது கூட நினச்சி பார்க்க மாட்டீங்கன்னு" சொல்லி கேட்டதுக்கு, "நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரியா, காலம் முழுக்க நன்றியோடு இருப்பேன், எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லி உனக்கு கொடுக்குறேன்றதுக்கு" "ஐயோ பணமெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வேணும்" அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவா. "விடு, எனக்கு தான் தேவையில்லாத விஷயம், ஒழுங்காக போயிடு" அப்படின்னு கோமா கத்திட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. குழந்தை சொல்லுது, "அம்மா அப்பா எனக்கு முக்கியமான சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, நம்ம இங்கேருந்து போக நேரத்துக்கு ஓகேமான்னு" சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் போய் நின்று போய் பேசுகிறப்போ ஒரு பென் ட்ரைவ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து போட்டு விட்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பேசுகிறாரு, "இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நீ இவ்வளோ பெரிய குடும்பம் தெரியும், முக்கியமான ஒருத்தவங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு" சொல்கிறக்குள்ள அடுத்த வீடியோ மாறிடுச்சு. அதில் வந்து அன்றைக்கி அவங்க சண்டை போட்டாங்கல்ல, அப்படி அதுதான் ஓடிட்டுருக்கு. அவள் வந்து வெள்ளிக்கறிக்கு வந்து குழந்தையே பிறக்காது, அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவளுக்கு கருப்பை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வரப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சுன்னு இப்படி நடக்குது. நம்ம ஹீரோ அதிர்ச்சியாக பார்க்குறாரு. வெள்ளிக்கறி வந்து கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை உன் வேலை தானே, இப்போ எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறத எல்லாத்திட்டையும் ஓப்பனாக சொல்லிதான் ஆகணுமா, நீ தானே ஏதோ பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பார்த்து அசிங்கப்படுத்தணும், அதான் உனக்கு வேணும், இப்படி சந்தோஷமா நீ நினச்சது மாதிரி நடந்துருச்சு, இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னானே மாமியாக்காரி வந்து, "உன்ன மாதிரி ஒரு ஷேம்லெஸ்ஸான பொம்பளை எங்கள் குடும்பத்துக்கு தேவையே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, நீங்கள் தான் அசிங்கமான பொம்பளை, நான் கிடையாது இருந்துக்கு." ஏ அப்படின்னா, "ஆண்டி கோபப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருக்க, இப்போ நடந்துச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க"
அப்புறம் இவ வந்துட்டு ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இது எல்லாமே என்னது நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து எல்லாம் திட்டுறாங்க. இவெல்லாம் ஒரு பாய்ஸ்னஸ் உமன், ஒரு தங்கச்சி இந்த அளவுக்கு பண்ணுறா, இவளுக்கு டாக்டர் குழந்தையெல்லாம் ஒரு கேடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு அவங்க அப்பக்காரன் வந்துட்டார். இப்போ பரவாயில்ல வேந்தியா அவள் டார்கெட் பண்ணி அவள் பேரை கெடுத்துட்டு அசிங்கம் பண்ணிட்டா, உனக்கு இன்னும் என்ன வேணும், நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு அடிக்க வரப்போ நம்ம ஹீரோ தடுத்துறாரு. என் முன்னாடியே பொன்னாட்டி மேலே கை வைக்காதையும் தடுத்துறோம். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பாசம் வருது. பரவாயில்ல இவன் எனக்காக சப்போர்ட் பண்ணுறா, இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அப்பா எங்கள் அப்பா விடுங்க, எதுக்கு அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவன் வந்து சொல்கிறான், இந்த விஷயத்தை பற்றி நான் விசாரிக்கிறேன் சரியா, இங்கே பாரு இது எல்லாமே நீ சொல்லி நடந்திருக்காது, இது எல்லாமே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன நீ செக் பண்ணிக்கிறல, இவனால தான் வந்துச்சு, இவ தான் எல்லாமே பண்ணிட்டா, மாமியாக்காரி பண்ணோன்னே நீங்கள் வந்து உங்கள் ஓன் டாக்டர் எல்லாமே போய் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய நீங்கள் தான் புள்ளி பண்ணிங்க மறந்து போயிட்டீங்கன்றதுக்கு அங்கே இருந்தாங்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்களா எங்கெல்லாம் ஒரு மாமி குழந்தையும் கூட பார்க்க வேண்டி பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஷட்டப் பண்ணுங்க, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி கத்தினங்காட்டி எல்லாம் உண்மையில்லாது உங்கள் குடும்பத்துக்கு உண்மை தானே சொன்னதுக்கு வெள்ளிக்காரி இருந்துட்டு ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே என் தப்பு தான், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் உடனே சாக போகிறதுக்கு நம்ம ஹீரோயினி உடனே ஆரம்பிச்சா நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு போடி போய் சாகு அப்படின்றதுக்கு, உனக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்கலையா, என்ன சாக சொல்லி இருக்கவே போகிறேன்னு சொன்னா மாமியாக்காரி பிடிக்க வந்துடுவா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சிட்டு இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, அவள் சொல்லிட்டு தான் இருப்பா, செய்ய மாட்டா, செஞ்சுதான் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் திரும்ப முட்டை போகிறப்போ ஓ என்னால் முடியாதா, அப்போ என்னோட ஹேப் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஸ்டூலில் வந்து மண்டை முட்டிடுவா. முட்டிட்டு கீழே விழுந்து மயக்கம் ரத்தத்தை பார்த்துட்டு மயக்கம் விட்டு விழுந்துருவா. ஏன் இப்படி பண்ணு கேட்டதுக்கு அது ரத்தமே கிடையாது சாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காம்பா அது சாஸ், அவள் மயக்கம் ஒன்று அடிச்சிருப்பா. வெள்ளிக்கு அம்மா மாமியார் இருந்துட்டு ஏய் பூது நீ இதுக்கு இப்படி நடிச்சிக்கிட்டு இருக்கு, அது வெறும் சாஸ் தான், உனக்கு அடியே படலைன்றதுக்கு எந்திரிச்சு உட்காந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் எனக்கு அவமானம், நீ எப்படித்தான் நான் வாழ்றதோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அழுதுட்டு இருப்பா. இங்கே பாரு இந்த எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இதுங்க மேலே கத்த வேண்டாம், நீ போனதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க, எல்லாம் சிஸ்டர் தானே, என்னால் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க, என்ன நடந்தாலும் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோன் கோமா கொட்டோன்னா அப்போ தான் அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன மாத்திரைன்னு சொல்லி மாமியாக்கு கீழேருந்து மாத்திரை எடுக்கிறா. பார்த்தீங்களா நீங்கள் வந்து நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க, அது டிப்ரெஷனுக்கு போகிற மாத்திரை, என் பொண்ணு இவங்கனால டிப்ரெஷன் ஆகிட்டா எனக்கு என்னதான் கொடுக்க போகிறீங்க, அவன் உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சும் இப்படி தான் அவளை நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு அவங்க அப்பங்காரனு கோமா கத்துறான். நம்ம பையனை பார்த்துட்டு இங்கே பாருறா நீ தான் எல்லாத்துக்கும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பாருமா, எனக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண பண்ணுறேன், நான் அவளை லவ் பண்ணலை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அவளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு எல்லாம் இவனால தாண்டா சீம்லட்சுமி வேண்டா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாரும் கத்துறாங்க. நைட்டில் பெட்டில் படுக்க வந்திருக்கா, இந்த அளவு கொடுப்பியா, அவள் இல்லாட்டி நீ இவ்வளோ தானே கல்யாணம் பண்ணதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து எல்லாருமே அசிங்கமாக பேச ஆரம்பிச்சு. நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சுங்க, பாருங்கள் நடக்கிற எதையுமே என்னால் தாங்க முடியல புரியுதா, நான் தானே உங்களோட முதல் டைவர்ஸ் கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவளுக்காக தான் எல்லாம் பண்ணுற, எல்லாம் பார்த்து பண்ணுற, அப்போவே டைவர்ஸ் கேட்குறான்ட்டு கோவத்தில் சரி நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருந்தவங்களாம் ஒரு பிள்ளையா இந்த பிள்ளை இதையும் சேர்த்து நம்ம குழந்தையும் அம்மா கேவலமாக திட்டம் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே போய் எல்லாரையும் பலார் அரைஞ்சு எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி முடியல பிடிச்சி இழுத்துக்கிறா. அவள் எதுக்கு இப்படி பண்ணேன்னு தங்கச்சிக்காரி கோமா கேட்டாலும் அப்போயே அவன் மேலே மூஞ்சியில் தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாம் உன்னால தானேன்னு சொல்லிட்டு அவளே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நாளைக்கு நீ சிவில் அஃபர்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து எல்லோரும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்புறம் நம்ம குழந்தை வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் எடுத்துகிட்டு வருது. இந்த சேவிங்ஸ் வச்சு எங்கள் அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆனதுக்காக ஒரு புது கிளாத் வாங்கி கொடுக்கணும் சந்தோஷமாக வருது. வண்டி பார்க்க வந்து கார் வந்து இடிச்சிடறாங்க மகையேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் வந்து டைவர்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டார். இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் பிரச்சனையாக இருக்க போலவே அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வில்லிக்காரி வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணி தான் பாருங்களேன் தெரிஞ்சு போயிருந்தது. கால் பண்ணால் ஃபுல் ட்ரிங்க் போய் எடுக்கல. அப்போ தான் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன திரும்ப எடுக்கல, ஓ டைவர்ஸுக்கு வர சொல்லிட்டு நீ எங்களை ஏமாத்திரியான்னு வில்லிக்காரி மனசில் நினச்சி இருக்க திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னு நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. குழந்தைக்கு நல்லபடியாக எல்லாம் ஆயிடுச்சு சொன்னோன்னா என்ன உனக்கு அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு டைவர்ஸ் வேணுமா, கவலைப்படாத நான் சீக்கிரமாக குழந்தை டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறதுக்குள்ள குழந்தை கண் முடிச்சோன்னே உடனே ஃபோனை தூக்கி போட்டு மகளே என்னாச்சு பரவாயில்ல எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, பார்த்து போக மாட்டியா, இப்போ உனக்கு பரவாயில்லையா இருந்ததுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, டாக்டர் தான் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுல நம்ம ஹீரோ கேட்டோன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போ, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரி போகிறாரு. அப்போ தான் எந்த ரூம் தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்து மேலே இடிச்சிருவாங்க. என்னாச்சுமா அவளுக்கு என்னாச்சு எங்கே இருக்கீங்கன்றதுக்கு உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் நீ பட வேண்டாம் சரியா, உனக்கு நாளைக்கு எப்படினாலும் டைவர்ஸ் கொடுத்தாரு தயவு செஞ்சு இங்கேருந்து போகணுன்னு ஹீரோ வந்து பாவம் என்ன பண்ண தெரியும்னு இருக்காரு. ஹீரோயின் வந்து மருந்து வாங்க போயிறாரு. அப்போ தான் அந்த குழந்தை வந்தோன்னே அப்பான்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சு இப்போ எப்படா இருக்குது உனக்கு பரவாயில்ல என்னாச்சு, இல்லைப்பா நேற்று வரப்போ வண்டிகள் அடிச்சுட்டா இப்போ பரவாயில்ல அம்மா தான் என்ன பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன்னா சரிவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவள் தான் உள்ளே வராங்க. வந்துட்டு என்னம்மா இப்போ பரவாயில்லையான்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறப்போ கைப்பிடிச்சி இழுத்து ஏன் என்கிட்ட சொல்லலை, குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும் உனக்கு தோணலையான்னு சொல்லி கேட்டோன்னே இது எதுக்கு இவ்வளோ அது அவசரப்படுறீங்க, ஒரு சின்ன விஷயத்தில் கூட சொல்லணும் அவசியமான்னு சொல்லிட்டு அவளுக்கு கோமா பிடிச்சி இழுத்தார் நம்ம ஹீரோ. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு சின்ன விஷயமா, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் கேட்டதுக்கு நான் ஏன் நினைக்க போகிறேன்,
அவளுக்கு நீ எங்களுக்கு தேவையே இல்லை, நாளைக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேங்காட்டி நம்ம ஹீரோ மனசார பேசுகிற, சாரிம்மா இத்தனை நாள் நான் பண்ணது அப்போ தான், அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க 2 பேரை பொறுப்பு என்னோட தான், இனிமேல் கரெக்டாக அவங்க 2 பேரும் நான் பார்த்து போய் நான் நம்புமான்னு சொன்னேன். ஹீரோயின் சந்தோஷமாக தான் இருக்கா, ஓரளவுக்கு மனசு தெரியிடுச்சுன்னு வெள்ளிக்காரி வந்துட்டு என்ன இங்கே ஆக்சிடெண்ட்டாக இங்கே வந்திருக்க, டைவர்ஸ்க்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கியா, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டோன்னே, நான் அவளோட ஆன்ட்டி, அவளை பார்க்க தான் வந்திருக்க, பார்க்கக்கூடாதுன்றதுக்கு எல்லாமே நீ பண்ண வேலைன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக இங்கே போயின்னு கோமா சொன்னோன்னே டாக்டர் நர்ஸு யார் பில்லு கட்டுறதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பில்லு கட்டுற போகிறப்ப ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அவங்களோட காசு 20 லட்சம் காணாம போயிடுச்சுன்னு சொன்னோன்னே, சரி இப்போ கிளம்பு நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் மருந்து கட்ட போயிடறாங்க. வெள்ளிக்காரி பிளான் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கிட்ட பேசி தனியாக கூட்டு போயிட்டு மாடியில் நிற்க வச்சுட்டா. நம்ம குழந்தைக்கு என்னமோ புரிஞ்சிச்சு வேணுமோ பண்ண போகிறதுக்கு, இதையும் பேசி மாடிக்கிட்ட கொண்டு தள்ளி விட சொல்லல. என்ன ஆயிடுச்சு, குழந்தை நகர்ந்துருச்சு, அவள் போய் கீழே டொம்முன்னு விழுந்துட்டா. அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. நம்ம குழந்தை காணுமே ஹீரோயின் எல்லா பக்கம் தேடிட்டு குழந்தை பார்த்தோன்னா அவளை பார்த்து என்னாச்சுன்றதுக்கு, அம்மா வேணா கொல்ல வந்தாமா, நான் தள்ளிட்டு அவள் கீழே இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டாரு. எங்கே நடந்துச்சு, அவள் டாடிகிட்ட சொல்லி அந்த குழந்தை, அவள் என்னை கொல்ல பார்த்தாங்க டாடி அப்படின்னு சொன்னா, அவ்வளோ கேவலமானவள மோசமானவளான்னு சொல்லிட்டு எப்படி அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. உள்ளே சீரியஸாக போராடிட்டு இருக்காங்க. என் கூட சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தியா அவள் என் குழந்தைய கொல்ல வந்திருக்கேன், நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ நிற்கிறப்போ டாக்டர் உள்ளாங்க. என்ன செய்யறதுக்கு அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க காலை காப்பாற்ற முடியல, நரம்பு ப்ராப்ளம் வந்தாங்கட்டு அவங்க இப்படி ஆகிடுச்சு. ஹீரோயினுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. மாமிக்கார் அவங்ககிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. குழந்தைங்கிட்ட உண்மை கேட்டா குழந்தை சொன்னது, என்ன குழந்தை இப்படி வளர்த்தி வச்சிருக்கிற, எவ்வளோ பொய் சொல்கிறதுக்கு அவள் அப்யூஸ் பண்ணா, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களா, நீங்கள் எப்படி குழந்தைக்கு எஜுகேஷன் என்ன கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அப்போ தான் அந்த உள்ளேருந்து வந்தவங்கெல்லாம் பேசினோன்னா அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்க்குறப்ப அவள் காலில் கட்டு போட்டு படுத்திருப்பா. மாமியாருக்கு என்னாச்சுமா பரவாயில்ல நீ எந்திரிச்சிட்டியான்றதுக்கு, ஆண்டி பாருங்கள் என் லெக்கு என்னாச்சுன்னு, நீ எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல, டாக்டர் சொல்லிட்டாங்க உன் லெக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாத, ஏதாவது பிளேட் வச்சு சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளை சொல்கிறப்போ எனக்கு அழுகையாக வருது. நீ எனக்கு மட்டும் ஏன் ஆண்டி இப்படி நடக்குதுன்னு அப்போ நல்ல மாதிரி நினைக்கிறா. என்னால் திரும்ப நடக்கவே முடியாதா, கருப்பை போச்சு, கால் இல்லை, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என் பையன் நான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னோன்னே பண்ணிக்கிறீங்களாம் சொல்லி கேட்டப்போ, அம்மா அவங்க ஆண்டி நம்மகிட்ட இப்படி நடந்தக்கப்புறமும் ஏன் எப்படி அவங்கள பார்க்க போகிறா, அவள் போய் என்ன நிலமையில் இருக்கான்னு போய் பாட்டு வரலவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன் சரியா, உனக்கு கேர் பண்ணிக்க வேண்டிய என்னோட நிலமை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றி, நீங்கள் என்ன இந்த அளவுக்கு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இதெல்லாம் வெளியே நின்று ஹீரோ கேட்டுருவான். இவன் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டான், பெத்த குழந்தைய கொல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சு இப்படி பேசுகிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக போகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறாங்க. என்னாச்சு, எனக்கு டைவர்ஸ் வேணும், இனிமேல் உங்க கூட ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடும் நம்ம ஹீரோயின் கோவமாக சொன்னோன்னா, அவங்களுக்கு சோகமாக நின்றுருக்கிறப்போ இந்த அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு பிஏக்கார வருவான், போ இங்கேருந்து போன்னு சொல்லி கோமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவகிட்ட டைம் தான் கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த குழந்தைய அவளும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இவன் சொல்கிறான், முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு இப்படி போகிறீங்களே, உங்களை சேவ் பண்ணது உங்கள் ஒய்ஃபு தான், ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவன் 2 பேரும் அடுத்த நாள் போய் டைவர்ஸும் பண்ணிட்டான். அந்த டைவர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோ சந்தோஷமாக வராங்க. ஃபைனலி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் இனிமேல் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு, நான் இனிமேல் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னோடனே உடனே 4-5 ஆட்கள் நிற்பாங்க. என்னாச்சு இவங்கள யார், மம்மி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருக்க ஆளுங்க, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னா ஹாப்பி டைவர்ஸ்ன்னு அவங்க சொன்னோன்னா, இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறதுக்கு, ஏன் என்ன அம்மாவுக்கு இப்படி பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் டைவர்ஸ் ஆகிடுச்சுல, ஓகே அங்கிள் நீங்கள் போங்க, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் புது டாடி பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் எங்களோட பாஸ்ட் டென்ஸ், நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் புது லைஃப் தேடி போகிறோம் அப்படின்றதுக்கு, கவலைப்படாத சாமி, நம்ம செலிப்ரேட்டை டைவர்ஸை செலிப்ரேட் பண்ணுவோம், வா போகலாம், அப்போ ஹாப்பி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோக்கு ஃபோன் வருது, வீட்டில் அவங்க அம்மா அடுத்த கல்யாணத்தை பற்றி பேசணும் சீக்கிரமாக அழைச்சிட்டாங்க. இங்கே அசிஸ்டண்ட்டையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததில் அவர் அவங்க ஏற்கனவே எழுதி வச்சது உங்க மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க, அப்படியே கல்யாணத்துக்கு ஒதுக்கணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது, இந்த அளவுக்கு ஏமாத்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல நான் வரேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் கல்யாண வேலைகள் பத்திரமா நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் குழந்தையும் அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்துட்டாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணி நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப மேரேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட், காசு வளருது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ மாமிக்காரி வந்துட்டாங்க. என்ன டைவர்ஸ் ஆகியும் அவனை பார்க்க வந்திருக்கியா, நீ எல்லாம் நல்லவா டைவர்ஸ் ஆகிடுச்சு, நீ எல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு தகுதியே இல்லாத போல, அழகும் இல்லை படிப்பு ஒரே அளவும் இல்லை, நீ எங்கள் குடும்பத்துக்கு வரையானதுக்கு நீ எல்லாம் சரியான முட்டாளத்துக்கு நான் முட்டாள உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டா, நீங்கள் முட்டாளாகாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவள் யோசிக்க உடனே வில்லிக்காரி வந்துட்டு, ஆண்டி அவகிட்ட பேசாதீங்க, நம்ம கல்யாணம் ஆக போதுங்கிற பொறாமையில் பேசிகிட்டு இருக்கா, வாங்க போகிறது எனக்கு பொறாமை, ஆமாண்டி உனக்கு தான் பொறாமை, ஒழுங்க போடின்ட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டார். நம்ம ஹீரோயின் குழந்தைய பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் வாங்க போகலாம் நம்ம வில்லிக்காரி சொன்னால் அவங்க 2 பேர் போகிறாங்க.
மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எல்லோரும் வெல்கம் டு ஜென்டில்மேன் சொல்லிட்டு ஆங்கர் பேசுனா நம்ம ஹீரோயின் போய் அவங்க எல்லாத்தையும் போயிட்டு என் தங்கச்சிக்கு நான் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன், அது எல்லோரும் பாருங்கள் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் நின்று வராங்க. அவனை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வந்துட்டு இது ஏன் இவன் என்னோட அசிஸ்டன்ட் தான் எடுத்துக்க, ஆமாம் உங்களோட அசிஸ்டன்ட் தான், இவன் பண்ண வேலையை தான் இப்போ சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் வந்து இது வெள்ளிக்காரி தான் வந்து அவனுக்கு வந்து போதை மருந்து கொடுத்துருப்பா, அதுக்கு ஹெல்ப் பண்ணது இவன் தான். அதனால வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணது இல்லாமல் இவனை வந்து கூட்டு ரூமுக்குள்ளே போவாங்க. இந்த காரில் இருங்கன்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே வாந்தி எடுத்தாங்கன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வர, நீங்கள் உள்ள ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ரூமுக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இருந்திருப்பா, அவள் உள்ளே அனுப்புனதே வந்து இவ தான். அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. அந்த வெள்ளைக்காரன் வந்து காலை விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அவன் அந்த அசிஸ்டண்ட்டை வந்து உதச்சிட்டு எல்லாம் உங்களால தான் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே எனக்கு பண்ணியிருக்கீங்க, இத்தனை நாளாக என் பொண்டாட்டி நான் தப்பாக நினச்சிக்கிட்டதுக்கு மேடம் அம்மா பார்த்துக்கங்கிறதுக்கு நம்ம அவள் வந்து கை தட்டி விட்டுருவா, போடிங்கிட்டு உனக்கு எவ்வளோ நம்பினேன், இந்த அளவுக்கு கேவலமான பண்ணி ஒரு ஓன் சிஸ்டரையே நீ பிளாக் பண்ணியிருக்க, இவ்வளோ ஒரு பொம்பளைன்னு சொல்லி அங்கேருந்து திட்டினாலும் சுற்றி இருக்கிறவங்க திட்டினாங்க. இப்போ எல்லோரும் வந்து மாமியாருக்கார் திட்டுறாங்க, அவளுக்கு நீங்களே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவளை வந்து நம்ம வெள்ளிக்காய் வந்து குத்த போகிறப்ப தட்டி விட்டுருவா, அவள் கீழே விழுந்துருவா, நம்ம மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அவளை வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்திருப்பாங்க. இங்கே டைவர்ஸ் ஆனாங்கன்னு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டன்ட்காரை வந்து அவங்களை காப்பாற்றினது கூட அவங்க தான் சொன்னோன்னே அவளுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் போய் இத்தனை ஒரு முட்டாளாக இருந்திருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அம்மா வந்து பார்க்குற டே நான் தப்பு பண்ணிட்டேன்டா, அவள் எங்கே இடத்துக்கு தெரியலமா, அவள் எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன், அப்படி என்னை காப்பாற்றினது கூட அவதானதுக்கு ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா, அவளை எப்படியாவது கூட்டு வரண்டா கூட்டுவாடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வீடியோ பேசி மருமகளுக்கு அனுப்புகிறேன், நான் பண்ணது தப்பு தான், எவ்வளோ முட்டலாக இருந்திருக்கா, என் பையனை காப்பாற்றிருக்கேன், என் வீட்டுக்கு இவ்வளோ பேர் நடந்திருக்கு, ஆனால் நான் புரிஞ்சுக்கா போனதுக்கு தினம் தான் எனக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு, எப்படியாவது அவனை சேர்த்துக்குமா, அவன் பாவம் ஒன்று தான் ரொம்ப நாள் இது பண்ணிட்டு இருந்தேன், நான் சொல்ல தான் அவனுக்கு மேலே வெறுப்பு வந்துச்சு, அவன் மேலே எந்த தப்பும் இல்லைமான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண் கலங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து அவள் வெளியூருக்கு போகிறாங்கிற செய்தி குடிச்சிட்டு தேட வரா. அவள் வந்து காரில் வந்து திரும்பி பாட்டே வரா, மம்மி என்னாச்சு மம்மி எனக்கு ஒன்றும் இல்லாமல் வா போகலான்றதுக்கு புரியுது டாடிக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க போல, இப்போ என்ன பண்ணலான்ட்டு அந்த குழந்தையும் வண்டியில் போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவளை எப்படியாவது ஏர்போர்ட்டில் பிடிச்சே போட்டு வேகமாக போகிறாங்க. 10 இடையிலேயே விமானம் பறந்துடுது, ஐயோ போயிட்டாலே என்னை விட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு காரில் அம்மா மகளும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க தெரிஞ்சுது. அதை பார்த்தோன்னா கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஓடி போய் அவங்ககிட்ட நின்று சாரி என்ன மன்னிச்சு, இனிமேல் எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. டாடி நான் தான் மம்மி தடுத்துனேன், மம்மிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்கு எல்லாரும் திட்டாங்க, அவள் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சந்தோஷமாகிடுது. 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.